அஸ்ஸலாமு அலைக்கும். மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி வந்து வீட் பிரெட் தான் எடுத்திருந்தேன். அது கூட 4 முட்டை, ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து சீஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஸ்லைஸு, அப்புறம் பட்டரு, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. ஒரு பேனில் வந்து நல்லா அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்போ தான் ப்ரெட்டை வந்து நல்லா நம்ம டிப் பண்ண முடியும். மிளகாத்தூள், மல்லித்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு, அப்புறம் 4 முட்டையை உடச்சி நல்லா அடிச்சுக்கிறேன். வெங்காயத்தையும் மல்லியையும் வந்து சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து லைட்டாக பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு தோசை பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ப்ரெட்டை டிப் பண்ணி அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா அது மேலே நம்ம எடுத்து போட்டுக்கிடலாம். பரவாயில்ல, அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போதும் ரெகுலர் டோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிரேக்ஃபாஸ்ட் ஒரு போர் அடிக்காமல் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுக்கலாம். நான் அப்படி கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட் அதோட ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருந்தேன்ல, அதை அது மேலே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரை வந்து நான் டோஸ்ட் பண்ணுவேன். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே மெல்ட் ஆயிரும். நம்ம ஃப்ரீசர்லேருந்து சீஸை எடுத்து வெளியே வச்சா அதாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நான் அது ஒரு 5 செகண்ட்லேயே வந்து அது நல்லா மெல்ட் ஆயிரும். நல்லா கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு கொடுத்தோமாக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. போர் அடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.